வணக்கம். நான் உங்கள் மூர்த்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது காங்கிரட் பைப் போடுறதா ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க. இதோட ஃபுல் வீடியோ தாங்க இது. இந்த ஊர் பார்த்தீங்களா, இது சினியாசத்திரங்க, புதுக்கோட்டை மாவட்டம் சினியாசத்திரங்க. வடவாளத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க அந்த ஊர். ஃபுல்லாக காங்கிரட் பைப்பு ஒர்க்கு போட்டு முடிச்சாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 ரூம் இருக்குங்க. 2 ரூமு, ஒரு ஹாலு, அப்புறம் டைனிங் ஏரியா, அப்புறம் பூஜை ரூமு, அது இல்லாமல் கிச்சனு, அப்புறம் சிட் அவுட்டு, ஒரு ஹாலுங்க, போர்ட்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் பைப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நேற்று தாங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு காங்கிரட் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ப்ராப்பராக என்ன ப்ரொவிஷன் கொடுக்கணுமோ எல்லாம் ப்ராப்பராக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒர்க்கை பாருங்கள், நீட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். அப்புறம் பைப்பு பார்த்தீங்கன்னா டூ எம்எம் பைப் தாங்க போட்டிருக்கோங்க. ஏன்னா 2mm போட்டால் தான் அது காங்கிரீட் செட் ஆகும். ஏன்னா வேறு லோ குவாலிட்டிலாம் போட்டோம்னா இது காங்கிரீட் போடும்போது உடஞ்சிரும், அப்புறம் களை வேறிடும், அப்புறம் ரொம்ப பிரச்சனையாயிரும். அதெல்லாம் ஒயர் இழுக்க முடியாது அப்புறம் காங்கிரீட் திரும்ப உடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் குவாலிட்டியான பைப்பு தான், ஃபினோலெக்ஸ் பைப்பு தாங்க வாங்கி போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும் ஃபினோலெக்ஸ் பைப்பு. நல்லா சால்வெண்டை போட்டு அப்போ ஒட்டினா தாங்க நிற்கும். இல்லைனா சும்மா வெறும் இதை ஏற்றி வச்சு கட்டி வச்சோம்னா அது வந்து ட்ராலி தள்ளி தான் காங்கிரீட் போடுவாங்க. இது கை காங்கிரீட்டில் மிஷின் காங்கிரீட். அதை ட்ராலி தள்ளும் போது அது பிடுங்கிட்டு அப்புறம் உள்ள களை வெறிடும். அதுக்காக ஃபுல்லாக சால்வெண்டு போட்டு ப்ராப்பராக பாக்ஸை சுற்றி கட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அது கேப் கட்டிடணுங்க, இல்லைனா அது எடுத்துக்கிறோம். அப்புறம் கப்ளர்லாம் கட்டக்கூடாது. அது மாதிரி கப்ளர்ட்டையும் கட்டினோம்னா அது ஏறி மிதிக்கும் போது அது நஞ்சு உடஞ்சி போயிடும் கப்ளரும். ஒர்க்கை பாருங்கள், நீட்டாக இருக்கும், ப்ராப்பராக. இது வந்து டிபிக்குங்க. டிபிக்கு வந்து தனித்தனி சர்க்கியூட் தான் இருக்கும். ஒரு ரூமுக்கும் தனித்தனி சர்க்கியூட்டு. அதனால் ஒயர் இழுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லைனா 2 ரூமுக்கு ஒரு சர்க்கியூட்டு அப்படி போட்டோம்னா, பைப்பு போட்டோம்னா அது இழுக்கும் போது ஜாம் ஆனிச்சுன்னா அப்புறம் இழுக்க முடியாது. பாருங்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.